நம்ம பூமியில 70% கடல் தான். ஆனா அந்த கடல்ல என்ன இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் முழுசா தெரியாது. அதனால தான் நார்வே கடலுக்கு அடியில ஆயிரக்கணக்கான வருஷம் தூங்கிட்டு இருந்த ஒரு மலை அளவு பெரிய மான்ஸ்டர் மனுஷங்களோட பேராசையால அது முழிச்சுக்கிடுச்சு. அடுத்த சில நாள்ல இப்படி ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. கடல்ல இருக்க மீன்கள் எல்லாம் கரைக்கு வந்து செத்து கிடக்குது. கடலுக்குள்ள போன போட் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணா காணாம போகுது. அப்புறம் தான் கடலோட உண்மையான அரக்கன் வெளியே வரான். இப்போ அந்த கிரக்கன் கிட்ட இருந்து இந்த உலகம் தப்பிச்சுதா இல்ல எல்லாமே முடிஞ்சு போச்சா? அதுதான் இந்த 2026ல ரிலீஸ் ஆன கிரக்கன் படம். நான் தான் உங்களுக்கு கிரிஷ். வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன். வாங்க கடலுக்குள்ள போய் பார்க்கலாம். படம் ஆரம்பிக்கும் போது ரெண்டு பசங்க ஜெட்ஸ்கீல ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விசித்திரமான மிருகம் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு கடலுக்கு அடியில வருது. அவங்களுக்கு தெரியல. திடீர்னு அவங்களோட ஜெட்ஸ்கி ஒரு பெரிய சுழல்ல மாட்டிக்குது. எவ்வளவுதான் ஜெட்ஸ்கீல ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் அதுல இருந்து தப்பிக்க முடியல. அவங்க அப்படியே அந்த சுழல்ல விழுந்து காணாம போயிட்டாங்க. அடுத்த செகண்டே கடல் பழையபடி அமைதியாயிடுச்சு. அங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. கொஞ்சம் தூரத்துல மெரைன் பயாலஜிஸ்ட் ஜொஹானா கடலுக்கு அடியில இருக்கிற ஹைட்ரோஃபோன் டிவைஸை எடுத்துட்டு டேட்டாவை செக் பண்ண ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு போறாங்க. அப்போ அவங்களோட கொலிக் கால் பண்ணி வேக்சினேஷன்ற மேற்கு கடற்கரையில இருக்கிற ஒரு ஃபிஷ் ஃபார்ம்ல ஏதோ விசித்திரமா நடக்குதுன்னு அலர்ட் வந்திருக்கு, நீங்க அங்க போய் பார்க்கணும்னு சொல்றாரு. ஆனா ஜொகனாக்கு வேக்சினேஷன்ற இடத்துக்கு போறதுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சோம் அந்த ஆளு வீடியோவை அவங்க இமெயிலுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஜொகானா போனை கட் பண்ணிட்டு ஒரு ஒயிட் பாக்ஸை திறக்கிறாங்க. அதுல அவங்களும் ஒரு ஆளும் இருக்கிற போட்டோ ஒட்டி இருக்கு. ஒருவேளை ஜொகனா அந்த லொகேஷனுக்கு போக தயங்குறதுக்கு காரணம் இவரா தான் இருப்பாரோ? கொஞ்ச நேரத்துல கார்ல ஏறினதும் அவங்க அந்த வீடியோவை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல மீன்கள் எல்லாமே தானாவே கரைக்கு வந்து குதிச்சு சாவுதுங்க. அதை பார்த்த ரெண்டு பசங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. மேற்கு கடற்கரையில இருக்கிற மிகப்பெரிய சாலமன் ஃபிஷ் ஃபார்ம் அதோட முதலாளி பீட்டர் இப்போ ஜப்பான் கிளைண்ட்ஸை அந்த லொகேஷனுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களோட அகாஸ்டிக் லைஸ் ரிமூவல் டெக்னாலஜியை காட்டி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த டெக்னாலஜியை உருவாக்கியது நம்ம ஜொகானா தான். இந்த டெக்னாலஜி எதுக்காகனா சாலமன் மீன்களோட தோல்ல சி லைஸ்ன்ற ஒட்டுண்ணிகள் வந்து நோயை பரப்பும். அதுதான் நார்வே மீன் வளர்ப்பு துறையில பெரிய தலைவலியே. ஜொகானா கண்டுபிடிச்ச இந்த சோனார் சிஸ்டம் ரசாயனம் எதுவும் இல்லாம குறிப்பிட்ட சவுண்ட் வேவ்ஸை வச்சு அந்த ஒட்டுண்ணிகளை மட்டும் அழிக்கும். பீட்டர் ரொம்ப பெருமையா அவரோட ஆக்வாகல்ச்சர் இன்ஜினியர் எரிக்க கூப்பிட்டு கிளைண்ட்ஸ் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றாரு. கிளைண்ட்ஸ் கேட்கறாங்க, இந்த சவுண்ட் வேவ்ஸ்னால மீன்களுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ் ஆகி வளர்ச்சி பாதிக்குமான்னு. நாங்க கரெக்டான ஃப்ரீக்வன்சில வச்சிருக்கோம், அதனால எக்கோ சிஸ்டம் கண்டிப்பா பாதிக்காதுன்னு எரிக் உறுதியா சொல்றாரு. ஜப்பான் கிளைண்ட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே ஜொகானாவும் அந்த லொகேஷனுக்கு வராங்க. அப்போ அங்க வந்த ஒரு லேடி போலீஸ் பேரு ஜெனி ஜொகானாவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. அங்க கரையோரத்துல மீன் பிடிக்கிற வலையெல்லாம் கிழிஞ்சு கிடக்குது. அதோட ஃப்ளோட்டிங் பிளாஸ்டிக் எல்லாம் நசுங்கி போய் உடஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் பண்ண ஏதோ ஒரு சக்தி தான் அவங்க வீடியோல பார்த்த அந்த மீன்களையும் கரைக்கு அனுப்பி வச்சிருக்கோன்னு அவங்களுக்கு புரியுது. இப்போ ஜொகானா உடனே ஒரு போட்ல ஏறி கண்ட்ரோல் சென்டருக்கு போறாங்க. அப்பதான் மீன் பண்ணையில வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் சோனார் சிஸ்டம் ஆன் பண்றாங்க. இவர் தான் ஆபரேட்டர் ஜார்ஜ். இவரோட வேலையே அந்த மிஷினை கண்காணிக்கிறது தான். இப்போ சத்தத்தை குறைக்க சொல்லி வந்த எச்சரிக்கையை கண்டுக்காம ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும்ன்றதுக்காக சத்தத்தை அதிகமா வைக்கிறாரு. அப்பதான் ஜொகானா கண்ட்ரோல் ரூம்குள்ள வராங்க. அங்க வேலையா இருக்கிற எரிக்கி கிட்ட நான் ரொட்டீன் இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாங்க. ஜார்ஜ் பதறி போய் இவங்க வந்த செய்தியை சொல்றதுக்காக ஓடி வராரு. ஆனா இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே உள்ள வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் எரிக்கு அவரை அமைதியா இருக்க சொல்லி ஜொகானாவுக்கு பண்ணைய சுத்தி காட்ட சொல்றாரு. இந்த மீன் பண்ண பழைய போர்க்கப்பலோட ஸ்ட்ராங்கான ஸ்டீல் தகுடால ஆனது. வெளிப்புறம் பழசா இருந்தாலும் உள்ள இருக்கிற சாஃப்ட்வேர் எல்லாம் பிராண்ட் நியூ. எரிக் ஜொகானாவை ஒரு ரூம்ல தங்க வைக்கிறாரு. அப்பதான் பழைய நினைவுகள் ஜொகானாவுக்கு மனசுல வந்து போகுது. மறுநாள் காலையில எரிக்கும் ஜொகானாவும் பக்கத்துல இருக்கிற கடலை செக் பண்ண போறாங்க. பேசிட்டே இருக்கும் போது திடீர்னு ஏதோ தப்பா இருக்குன்னு ஜொகானா உணர்றாங்க. வெளிச்சத்தை உண்டாக்குற பயோலூமினிசன்ட்னு சொல்லப்படுற உயிரினம் அவங்க போட்டை சுத்தி அதிகமா வருது. அதே சமயம் நண்டுகள் எல்லாம் கடலை விட்டு வெளியே வருதுங்க. இதெல்லாம் அந்த சோனார் சிஸ்டத்தால நடக்குதா இல்ல வேற ஏதாச்சும் காரணமா? அன்னைக்கு மத்தியானமே ஜொகானா அவங்க அக்கா ஜென்னியை பார்க்க போறாங்க. ஜென்னி வேற யாரும் இல்லைங்க, முதல்ல ஒரு போலீஸா வந்தாங்க இல்லையா, அவங்க தான். அது மட்டும் இல்லாம பண்ணை முதலாளி பீட்டரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, பேரு மரியா. இவ தான் அந்த மீன்கள் கரைக்கு குதிச்சு வீடியோவை எடுத்தது ஜென்னியோட பொண்ணு மரியா தான். இவ ஒரு தீவிர இயற்கை ஆர்வலர். இந்த சோனார் சிஸ்டம் தான் மீன்களை திசை திருப்புது, அதனால பண்ணைய மூடணும்னு மரியா நினைக்கிறா. அதாவது அப்பாவோட ஃபிஷ் ஃபார்மையே க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறா. நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ரிப்போர்ட் மட்டும் தான் தருவேன், என்னால உடனே மூட முடியாதுன்னு ஜொகானா சொல்லிடுறாங்க. ஆனா கடந்த சில வாரங்களா மீன்களோட இறப்பு விகிதம் கொஞ்சம் உயர்ந்திருக்குன்னு ஜொகானா கவனிக்கிறாங்க. உடனே ஃபார்முக்கு போய் சில சாலமன் ஃபிஷ்ஷை சாம்பிள் எடுக்கிறாங்க. அதை ரிசர்ச் சென்டருக்கு எடுத்துட்டு வந்து செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்பதான் சோனார் அதிர்வு குறிப்பிட்ட அளவை தாண்டும் போது அந்த மீன்களோட இதய துடிப்பு அதிகமாகி அழுத்த தாங்க முடியாம வெடிச்சு சாவுது. கரெக்டான ஃப்ரீக்வன்சில இருந்தா பிரச்சனை எதுவும் இல்ல. அப்போதான் திடீர்னு மாடியூல் நம்பர் 4ல ஏதோ கோளாறு ஏற்படுது. இந்த மிஷின் தான் அந்த சவுண்ட் வேவை கிரியேட் பண்றது. இப்போ எரிக்கும் ஜோனாவும் போய் பார்க்கறப்போ மிஷின் பயங்கரமா டேமேஜ் ஆகியிருக்கு. எரிக்கு உள்ள கைவிட்டு பார்க்கும்போது ஒரு விசித்திரமான
ஆபத்தான உயிரினம் செத்து மாட்டிட்டு இருக்கிறத எடுக்கிறாரு. அதை டெஸ்ட் பண்ண ஜோனா அது ஒரு ஆழ்கடல் உயிரினம்னோ அது வெட்டும் போது பச்சை நிறத்துல வெளிச்சம் லிக்விட் மாறி வரதையும் பாக்குறாங்க. அப்பதான் இது ஒரு பாராசைட், அதாவது ஒட்டுண்ணின்னு ஜோனா சொல்றாங்க. எரிக் சொல்றாரு, ஒட்டுண்ணியே இவ்வளவு பெருசா இருந்தா இது போயிட்டு கடிக்கிற உயிரினம் எவ்வளவு பெருசா இருக்கும்னு நினைச்சு பயப்படுறாங்க. மறுநாள் காலையில ஜென்னி வேலை செய்யற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆரம்பத்துல காணாம போன பசங்களோட ஜெட்ஸ்கி கிடைக்குது. ஒரு குட்டி பையன் அந்த ஜெட்ஸ்கியை தொட்டு பார்க்கும்போது அவனுக்கும் அந்த கருப்பு பிசு பிசுப்பு கையில ஒட்டிக்குது. கொஞ்ச நேரத்துல மீன் பண்ணையில இருக்கிற மீன்கள் எல்லாம் சண்டை போட்டுக்குதுங்க. ஜொஹானா உடனே கடலுக்குள்ள டைவ் அடிச்சு போறாங்க. அங்க ஒரு மனுஷனோட டெட் பாடி மிதக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்ப அந்த டெட் பாடியை எடுத்து கோல்டு ஸ்டோரேஜ்குள்ள வைக்கிறாங்க. போலீஸ் வந்து அந்த டெட் பாடி மேல ஒரு கெமிக்கலை தெளிச்சதும் கைப்பகுதி பச்சை நிறத்துல ஒளிருது. ஏதோ ஒரு பெரிய ஆழ்கடல் மிருகமோ அதோட ஒட்டுணியும் சேர்ந்துதான் இந்த தாக்குதலை நடத்திருக்கோம்னு புரியுது. பீட்டர் சந்தோஷமா வீட்டுக்கு வந்து ஜப்பான் கிளைன்ஸ் இந்த ப்ராஜெக்ட சைஸ 10 மடங்கு அதிகமாக்க ஒத்துக்கிட்டாங்க. நாளைக்கு ஹோட்டல்ல அக்ரிமெண்ட் சைன் போட போறோம்னு சொல்றாரு. இதை கேட்டு கடுப்பான மரியா அவ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிக்க போயிடுறா. அன்னைக்கு நைட்டு பண்ணையில எரிக் மட்டும் டியூட்டில இருக்காரு. அவருக்கு மீன்களோட ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிறத கவனிக்கிறாரு. ஜொஹானாவுக்கு பயங்கரமான கனவு வருது. அவங்க உடம்புல ஏதோ ஒரு ஒட்டுணி ஒட்டிட்டு இருக்கா மாதிரி. ஆனா முழிச்சு செக் பண்ணி பார்த்தா எதுவும் இல்ல. மறுநாள் காலையில ஒரு கயாக்கி டீம் கடல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல விக்டிஸ்ன்ற ஒரு பொண்ணு தண்ணிக்குள்ள டைவ் அடிச்சு லிஃப்ட் பண்ண போறா. ஆனா தண்ணிக்குள்ள டைவ் அடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நேரமாகி அவ வெளியே வரவே இல்ல. கொஞ்ச நேரத்திலேயே அவளோட போட்டு சடனா காணாம போயிடுது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. ஆனா உடனே அங்க ஒரு பெரிய உயிரினத்தோட டென்டிகல்ஸ் கடல் மேல வந்து விழுது. அடுத்த சில நிமிஷங்கள்ல அங்க இருந்த மனுஷங்க எல்லாரும் காணாம போயிடுறாங்க. அப்புறம் போலீஸ் வந்து பார்க்கும்போது அவங்க உடம்பெல்லாம் பாதி பாதியா தான் இருக்கு. ஜொஹானா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. பண்ணையில இருந்து 1300 மீட்டர் தள்ளி கூட இந்த சோனார் சத்தம் கேக்குது. அப்போ எரிக் வச்ச பிளாக்கர்ஸ் வேலை செய்யல. இதனாலதான் ஆழ்கடல தூங்கிட்டு இருந்த அந்த பயங்கரமான மிருகம் முழிச்சுக்கிட்டு மீன்களை வெறி பிடிக்க வச்சிருக்கு. ஜொஹானா உடனே எரிக் கிட்ட இந்த விஷயத்த சொன்னதும் எரிக் செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் தெரியுது வேணும்ட்டே அந்த பிளாக்கரை டீஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. எரிக் உடனே பீட்டருக்கு கால் பண்ணி கேட்கறான். அப்பதான் தெரிய வருது பீட்டரும் ஜார்ஜும் சேர்ந்து எரிக்கை ஏமாத்திருக்காங்க. மீன்களோட உற்பத்தி அதிகமாக்க எரிக்குக்கு தெரியாம அதிக பவர்ல சோனாரை பயன்படுத்தியிருக்காங்க. பீட்டர் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம ஹோட்டலுக்கு போய் கிளைண்ட்ஸ் கூட மீட்டிங்ல உட்காந்துருக்காரு. அப்பதான் அங்க ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடக்குது. அந்த அண்டர் வாட்டர் ஹோட்டல்ல ஒரு சின்ன பொண்ணு கண்ணாடி வழியா பார்க்கும்போது பாதி துண்டாக்கப்பட்ட ஒரு பாடி மிதந்து வரதை பார்த்து அலறா. ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்தவங்க எல்லாரும் பயந்து அலறி அடிச்சு ஓடுறாங்க. அதே நேரத்துல இந்த அதிக பவர் சோனாரால அந்த ஆழ்கடல் மிருகத்தோட உடம்புல இருந்த பாராசைட்னு சொல்ற ஒட்டுணிகள் எல்லாம் உதிர்ந்து கடல் ஃபுல்லா பரவி இருக்குன்னு ஜோனா கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப அந்த ஊர்ல நிலைமை ரொம்ப மோசமாகுதுன்னு தெரிஞ்சதும் ஜென்னி மக்களை வெளியேற்ற ஏற்பாடு செய்யறாங்க. ஆனா பீட்டர் மட்டும் சோனாரை ஆஃப் பண்ண மறுக்கிறாரு. ஆனா அவருக்கு தெரியாம அவரோட பொண்ணு மெரியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டோ அப்புறம் ஆல்பர்ட் கூட சேர்ந்து அந்த சோனார் மிஷினை அழிக்கிறதுக்கு கடலுக்குள்ள போறா. கேட்டோ முதல்ல தண்ணிக்குள்ள குதிக்கிறான். ஆனா திடீர்னு ஏதோ ஒண்ணு அவனை தண்ணிக்குள்ள அப்படி இழுத்துட்டு போகுது. அப்பதான் பண்ணையில அந்த மாடியூல் 3 ஆஃப் ஆகுது. அப்பதான் எரிக் அங்க மரியா அழுதுட்டு இருக்கத பாக்குறாரு. ஃபார்மோட ஓனர் பீட்டர் ஓடி வந்து அவரோட பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்ணும்போது அந்த ராட்சச மிருகம் பண்ணையோட பிளாட்ஃபார்ம் மேலேயே அட்டாக் பண்ணுது. மீன்கள் எல்லாம் உடம்பு வெடிச்சு சாகுதுங்க. அப்பதான் ஜொஹானா அடர்ந்த மூடு பனிக்கு நடுவுல ஒரு பெரிய டென்டகல்ஸ் வரதா பாக்குறா. மூச்சு அடக்கிக்கிட்டு தரையில படுத்து அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறா. ஆனா அந்த பாராசைட்டுகள் அட்டைப்பூச்சி மாதிரி கேட்டு மேல ஏறி வருது. ஜொஹானா எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்றாங்க. ஆனா ஒரு பாராசைட்டு கூரையை பிச்சுக்கிட்டு உள்ள விழுந்து விழுது. மரியா அவகிட்ட இருக்க ஜாக்கெட்டை கழட்டி அது மேல போட்டு மூடி அதை சாகடிக்கிறா. உடனே பீட்டரும் எரிக்கும் மரியாவை கண்ட்ரோல் ரூமுக்கு கூட்டிட்டு போக ட்ரை பண்ணும்போது அந்த மிருகத்தோட பெரிய டென்டகல்ஸ் ஜன்னலை உடைச்சி உள்ள வருது. அதே சமயம் ஜார்ஜ் அங்கிருந்து தப்பிக்க அண்டர் கிரவுண்ட்ல ஒளிறாரு. அப்போதான் திடீர்னு இரும்பு கேட்ட ஒரு பேப்பர் மாதிரி கிழிச்சிட்டு ஒரு ராட்சச கை வந்து மரியாவை தூக்கிட்டு போகுது. பீட்டர் கத்திக்கிட்டு பின்னாடியே ஓடுறாரு. ஜொஹானாவை காப்பாத்த போகும்போது முன்னாடியும் பின்னாடியும் அந்த கை வந்து நிக்குதுங்க. ஜஸ்ட் மிஸ்ல ஜொஹானா அங்கிருந்து தப்பிச்சு அண்டர் கிரவுண்ட் பைப் மூடிய திறந்து உள்ள குதிக்கிறாங்க. ஆனா அந்த மிருகத்தோட கை பைப் உள்ளேயும் புகுந்து தேடுது. ஆனா எவ்வளவு தொலைவு போனாலும் பின்னாடியே அந்த கை துரத்துது. இன்னொரு கிரில்ல உடைச்சி ஒரு ரூம்குள்ள குதிக்கிறாங்க. அப்பதான் அங்க மேல இருந்து அந்த கருப்பு லிக்விட் விழுது. ஒரு பெரிய கை உள்ள வந்து தேடுது. அது ஜொஹானாவோட முதுகுல உரசிட்டு போகுது. பயத்துல மூச்சு கூட விடாம இருக்கிறாங்க. ஆனா அந்த கை ஜொஹானாவோட கழுத்தை இருக்குது. எரிக் அப்பதான் கோடாரியோட காப்பாத்த வரான். ஆனா ஜொஹானா அவன் அந்த மிருகத்தை எதுவும் பண்ண வேணான்னு சைகை காட்டுறாங்க. எரிக் உடனே பிளான் பண்ணி பக்கத்துல இருக்கிற செயின்சாவை ஆன் பண்ணி விட்டுறாரு. சவுண்ட் கேட்டதும் கை ஆட்டோமேட்டிக்கா போய் செயின்சால மாட்டிக்குது. இந்த கேப்ல 2 பேரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ஜார்ஜ் ஒரு ரூம்குள்ள ஒளியும் போது மரியாவோட ஃப்ரெண்டு ஹால்வர்ட் ஒரு மூலையில பாராசைட் கிட்ட மாட்டி செத்து கிடக்கிறத பாக்குறான். இப்ப அந்த பாராசைட் ஜார்ஜை நோக்கி வருது.
போன ஆர்வ கோளாறுல அவன் காலை வச்சு அதை திருப்பி போடுறான். அந்த பாராசைட் ஜார்ஜ் மூஞ்சிலேயே ஒரு கருப்பு திரவத்தை துப்புது. அவ்வளவுதான், ஜார்ஜுக்கும் கண்ணு தெரியாம அங்க கீழே விழுந்து பாராசைட்டால சாகறான். பீட்டர் டெக்கு மேல ஏறி நின்னு பொண்ணு பேரை சொல்லி கத்துறான். அந்த சத்தத்தை கேட்டு கடல்ல இருந்து கை வெளியே வருது. அப்பதான் பீட்டர் அங்க இருக்கிற ஒரு பைப்பை வச்சு அதை அடிக்கிறான். அந்த மிருகம் மரியாவை தரையில தூக்கி போடுது. மரியா மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது பனிக்கு பின்னாடி அந்த பயங்கரமான மிருகத்தோட முழு உருவம் லேசா தெரியுது. கேப்ல பீட்டர் ஓடி வந்து பொண்ணு கூட்டிட்டு கடல்ல குதிச்சு தப்பிக்க பாக்குறாரு. ஆனா கடல்ல இருந்து வந்த மிருகத்துக்கிட்ட இருந்து கடல்லயே விழுந்து தப்பிக்க முடியுமா? அந்த கை அவங்கள நோக்கி தான் வருது. பீட்டர் பொண்ணை தள்ளி விட்டுட்டு நான் அந்த மிருகத்துக்கு இரையாகிறேன், நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடுன்னு சொல்றாரு. அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கை வந்து பீட்டரை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. எரிக்கும் ஜொகனாவும் உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு வராங்க. சோனாரை ஆஃப் பண்ண பாக்குறாங்க. ஆனா கன்சோல் வேலை செய்யல. வேற வழி இல்லாம ஜொகனா கோடாரியால அந்த கன்சோலை உடைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பண்ணை அமைதியாகுது. தண்ணியில மிதந்துட்டு இருந்த மரியா இப்ப மயக்கமாகி தண்ணிக்குள்ளேயே முழுக ஆரம்பிக்கிறா. உடனே ஜொகனா உள்ள குதிச்சு காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க. எரிக் ஃபிளையர் கனை வச்சு வானத்துல சுட்டு உதவிக்கு கூப்பிடுறாரு. அதை பார்த்த ஜெனி உடனே அந்த லொகேஷனுக்கு கிளம்புறாங்க. அப்பதான் அந்த ஃபிளையர் கனோட லைட் வெளிச்சத்துக்கு நடுவுல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா தூங்கிட்டு இருந்த ஆழ்கடல் அரக்கன் அதோட முழு உருவமும் தெரியுது. 100 மீட்டருக்கு மேல நீளமும் ராட்சச கைகள் கொண்ட அந்த மிருகம் ஸ்லோவா கடலுக்குள்ள முழுகுது. இதை பார்த்த ஜொஹானா, எரிக், மரியா 3 பேரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஜொஹானா இப்ப முடிவு பண்றாங்க, இதை சும்மா விடக்கூடாது, இன்னும் எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்டியூசர் இருக்கான்னு எரிக் கிட்ட கேக்குறாங்க. எரிக்கும் ஒர்க் ஷாப்ல இருக்குன்னு சொல்றாரு. அந்த சோனார் வேவ்ஸை வச்சு அந்த அரக்கனை பண்ணையில இருந்து தூரமா திசை திருப்ப ஜொஹானா பிளான் பண்றாங்க. அப்பதான் பாராசைட் ஒண்ணு மரியாவை சாப்பிட வருது. அப்பதான் கரெக்டா ஜெனி கதவை திறந்து உள்ள வந்து அந்த பாராசைட்டை சுட்டு தள்ளுறாங்க. அதே சமயம் ஃபார்ம் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. எரிக்கும் ஜொஹானாவும் அந்த டிரான்ஸ்டியூசரை எடுத்துட்டு போய் போட்ல வைக்கிறாங்க. ஆனா எரிக் திரும்பி பாக்குறதுக்குள்ள ஜொஹானா அவனை காப்பாத்த தனியா போட்டை எடுத்துட்டு அவங்க மட்டும் போயிடுறாங்க. கொஞ்சம் தூரம் போனதும் ஜொஹானா அந்த டிரான்ஸ்டியூசரை அதிக பவர்ல ஆன் பண்ணி கடல்ல போடுறாங்க. அந்த வேவ்ஸ் கிரக்கனை ஈர்க்குது. கிரக்கன் சைலண்டா போட்டுக்கு பின்னாடி வந்து ஜொஹானாவை தண்ணிக்குள்ள தள்ளி விடுது. இப்ப ஜொஹானாவும் கடலுக்குள்ள போயிடுறாங்க. அப்பதான் இந்த மான்ஸ்டர் ஜொஹானாவை கையில தூக்கி வச்சு பாக்குது. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த டிரான்ஸ்டியூசர் ஃப்ரீக்வன்சி உச்சகட்டத்தை எட்டுது. அந்த அதிகப்படியான சக்தியை தாங்க முடியாம அந்த டிரான்ஸ்டியூசர் வெடிக்குது. இப்ப அந்த கிரக்கன் அந்த அதிகப்படியான சக்தியை தாங்க முடியாம செத்து போகுது. ஜொஹானா கடலுக்குள்ள இருந்து மேல நீந்தி வர ட்ரை பண்ணும்போது மூச்சு திணறி சுயநினைவு விழுந்து கடலுக்குள்ளேயே முழுகிறாங்க. மறுநாள் காலையில எரிக், ஜெனி, மரியா 3 பேரும் ஜொஹானாவை தேடி வரும்போது படகு மட்டும் கவிழ்ந்து மிதக்கிறத பாக்குறாங்க. ஜொஹானாவை காணோம். எரிக்கு கடல்ல குதிச்சு தேடுறாரு. அப்பதான் அந்த ஊர்லயே இருக்கிற ஒரு ஃபிஷர்மேன் ஜொஹானாவோட பாடியை எடுத்து வச்சிருக்காரு. ஜொஹானா ஏற்கனவே மூச்சு திணறி இறந்துட்டா. எரிக் ஜொஹானாவை கட்டி பிடிச்சு அழுவ ஆரம்பிக்கிறாரு. மீன் பண்ண முதலாளியோட பேராசையில வந்த ஆபத்துக்கு ஜொஹானா அவளோட உயிரை தியாகம் பண்ணிருக்கா. அப்படியே 1 வருஷம் ஓடுது. மரியா அவங்க அப்பா வாங்கி கொடுத்த போட்ல வந்து ஜொஹானாவோட நினைவுகளை பத்தி நினைச்சிட்டு இருக்கா. எப்பயும் போல எல்லா படத்துலயும் வரா மாதிரியே கடைசியா ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்னன்னா அந்த பெரிய ஆக்டோபஸ் ஒரு முட்டை போட்டு இருக்கு. அது இப்போ வெளியே வர ரெடியா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே சமயம் கிரக்கன் என்ற பேர் எதற்காக வந்ததுன்னா நார்வே புராணங்கள்ல சொல்லப்படுற ஒரு ஆழ்கடல் அரக்கன். அதாவது மனுஷங்க பேராசையால இயற்கையை அழிக்கும் போது அந்த இயற்கை எப்படி மனுஷங்களை திருப்பி அடிக்கும்ன்றத காட்டுறது தான் இந்த படம். இப்ப நீங்க சொல்லுங்க, ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஆழ்கடல் மிருகத்துக்கிட்ட நீங்க நிஜமாவே மாட்டிக்கிட்டா தப்பிக்க என்ன பண்ணுவீங்க? அப்புறம் கதையில ஜொஹானா செஞ்ச தியாகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டக்குன்னு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி அடுத்து செம்ம த்ரில்லிங்கான மூவியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.